வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்திக்கு போகலாம். இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம்னா, விவசாயிகளுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான திட்டம் தான் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் வழங்கும் திட்டம். இது விவசாயிகளுக்கான மிக அருமையான திட்டம்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலியமா விவசாயிகள் கறவை மாடு வாங்க 1,20,000 வரைக்கும் கடன் தராங்க. அதுவும் மிக குறைந்த வட்டியில. வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், இன்னும் மேல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை இப்படி சரித்திரமுறை. இந்த ஸ்கீம் பற்றி தமிழ்நாடு அரசு செய்துட்டு இருக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரமாக வாங்க. இதான் செய்தி. தமிழ்நாடு அரசு இந்த ஸ்கீமை யார் மூலியமாக செயல்படுத்துறாங்கன்னா, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் லிமிடெட் கேப் சிடிசிஓ அவங்க மூலியமாக தான் இந்த ஸ்கீமை செயல்படுத்துகிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆவின் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் வழங்கப்படுகிறது செய்கிறாங்க. இந்த கடன் யார் மூலம் அப்படிங்கிறதுனா, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் கடன் வழங்கப்படுகிறது செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிகளுக்கு 2 கறவை மாடுகள் உட்பட, அதாவது எருமை மாடு உட்பட ரூ. 1,20,000 கடன் வாங்க சொல்கிறாங்க. ஒரு மாட்டுக்கு 60,000 வழங்குறாங்க. மொத்தம் 2 மாட்டுக்கு 1,20,000 அதிகபட்சம் வழங்குறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் அதில் எருமை மாடும் வாங்கிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. திரும்ப செலுத்தும் கால அளவுனா 3 ஆண்டுகள். 3 ஆண்டுக்குள்ளே நீங்கள் வாங்கின கடனை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு ஆண்டு வட்டி விகிதம் 7%. இந்த 7% பயனாளி பங்கு 5% சொல்லிக்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு தகுதிகள், எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாங்க. இவங்க பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிக பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்வரப்பினர் இதெல்லாம் இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப நிறுவனம் 3 லட்சத்துக்குள் இருக்கணும். நீங்கள் பிற்படுத்தப்பட்டோர், மிகப்படுத்தப்பட்டோர், சீர்மரபில்லை யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்படி இருந்து உங்களுடைய குடும்ப நிறுவனம் 3 லட்சத்துக்குள்ளே இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய வயது 18 to 60 வயதுக்குள்ள இருக்கணும். அவருடைய 18 வயதுக்குள்ளேயோ 60 வயதுக்கு மேலே போனவோ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணி செய்கிறாங்க. அடுத்து வாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் இதுக்கு அப்ளை பண்ணி செய்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் பார்க்கலாங்க. சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்படை சான்றிதழ். இந்த டாக்குமெண்ட்லாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் ஏதோ டவுட்னா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் அங்கே போய் கேட்டாவே இந்த ஸ்கீம் பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே நமங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணால் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரலுக்கும் வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வீடியோ ஸ்கீம் பற்றி போடுறேன். நன்றி, வணக்கம்.